ஆபகுக் 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக எப்படி விசுவாசம் கிரியை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதைத்தான் இங்கே போதித்து வருகிறோம். எப்படி விசுவாசம் கிரியை செய்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருகிறது, விசுவாசத்தினாலே பிழைக்கிறது என்றால் என்ன என்பதை குறித்து போதித்து வருகிறோம். அதை இன்றைக்கும் தொடரப்போகிறோம். பொதுவாக விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் 4 படிகள் இருக்கிறது என்று சொன்னேன். முதலாவது என்ன? நம்பிக்கை அல்லது ஒரு தரிசனம் உண்டாகிறது. இரண்டாவது வார்த்தை, வேர்ட். மூன்றாவது நான் சொன்னேன், அதன் பிறகுதான் நிச்சயமும் உறுதியும் உண்டாகிறது. நான் நம்பி இருக்கிறவைகள் நம்முடையவைகள் என்கிற நிச்சயம் உண்டாகிறது. முதல்ல நம்பிக்கை உண்டாகிறது. எதையோ ஒன்றை நம்புகிறோம், அதை அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது அதற்கேற்ற வார்த்தைகள் உருவாகிறது. அந்த வார்த்தைகளை பேசும்போது நமக்குள்ளே இது என்னுடையது, நிச்சயமா இது எனக்கு சொந்தமானது என்கிற நிச்சயம் உண்டாகிறது. அதன் பிறகுதான் அதை செயல்படுத்துகிறோம். அப்போதான் விசுவாசம் முழுமை அடைகிறது. பிறகு ரிசல்ட் உண்டாகிறது. இதைத்தான் விளக்கி சொல்லி வருகிறேன். இன்றைக்கு நாம் வாசித்தோம், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று. எத்தனை பேர் இங்க நீதிமான்கள் இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறோம். நீதிமான் என்றால் யாரை குறிக்கிறது? இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீதிமான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமான் என்று சொன்னால் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தீர்கள் என்பதை குறித்து இங்க சொல்லல. நீதிமான் என்றால் தேவன் உங்களை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்லிட்டார், நீங்கள் நல்லவர்களாய் இருந்ததுனால நீதிமான் அல்ல, நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதனால் நீதிமான் அல்ல, நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கிறதுனால நீங்க நீதிமான்கள் அல்ல. தேவன் உங்களை குவாலிஃபை பண்ணியிருக்கிறதுனால, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மை மீட்டு கொண்டதினாலே கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், அதன் அடிப்படையிலே நாம் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். Heaven has declared it. பரலோகம் நம்மை நீதிமான்கள் என்று அறிவித்து விட்டது. தேவன் அறிவித்து விட்டார். பரலோகத்தின் உச்ச நீதிமன்றம் நம்ம எல்லாம் பார்த்து நியாயம் தீர்த்து கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் கூறியாச்சு. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்? நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்று. யாருக்கா சந்தேகம் இருக்குதா நீதிமானா என்னன்னு? நீதிமானா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்தாலே விசுவாசம் வேலை செய்யாது. இதெல்லாம் பற்றி பேச போகிறேன். ஏனென்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நம்மை நீதிமான் என்று விசுவாசிக்கிறோமோ, நாம் நிற்க வேண்டிய இடத்துல எப்படி நிற்கிறோமோ, அப்போதான் விசுவாசம் கிரியை செய்ய முடியும். ஏனென்றால் விசுவாச வாழ்க்கை என்பது நீதிமான்களின் வாழ்க்கை. அது எல்லாருடைய வாழ்க்கையும் கிடையாது. நீதிமான்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்கள் நீதிமானா இல்லை. உலகத்தில் பாவிகளா இருந்தோம், கிறிஸ்துவை அறியாதவர்களா இருந்தோம், பாவத்திலே கிடந்தோம். அப்ப நாம் விசுவாசத்தினால பிழைக்கவில்லை. நாம் இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலகத்தின் வழக்கப்படி வாழ்ந்தோம், பிழைத்து வந்தோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே, தேவன் நம்மை நீதிமான் என்று அழைத்திருக்கிறபடினாலே, இப்பொழுது நாம் பிழைக்க அல்லது நாம் உயிர் வாழ வேறு ஒரு முறை உண்டாயிருக்கிறது, வேறொரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிதான் விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து அதிகமாய் நான் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இன்றைக்கு. அப்ப தேவன் விசுவாசிகள், நீதிமான்கள் பிழைத்திருக்கும்படியாக, அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக உண்டாக்கின வழிதான் விசுவாசம் என்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசத்துல வாழுகிறீர்கள்? அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது, வெறும் பிரசங்கியாருக்கு தான் விசுவாசத்துல வாழ்றோம். நாங்க மீதி பேர்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே விசுவாசத்துல வாழ வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. நீதிமானா இல்லையா என்று சந்தேகப்படுகிறவர்கள் சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினாலே, நியாயப்பிரமாணத்தினால்னா 10 கற்பனையினாலே, அதை கடைபிடிப்பதனாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சில சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில் அது மெத்தடுங்க,
10 கற்பனையின் மூலமா தான் அவன் நீதிமானாக முடியும். புதிய ஏற்பாட்டில் இப்ப வேற ஒரு மெத்தட் வச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம நீதிமான் ஆகிறோம்னு. தெளிவா இருக்கணும் அதை பற்றியெல்லாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மெத்தடு, புதிய ஏற்பாட்டில் ஒரு மெத்தட்னு சொல்லும் போதே அது தப்பு. பழைய ஏற்பாட்டிலையும் அதே மெத்தட் தான், புதிய ஏற்பாட்டிலையும் இதே மெத்தட் தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது? நீதிமான் ஆகிறதுக்கு இல்ல, மனுஷன் பாவி என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக கொடுத்து விட்டது. ஒரு கண்ணு தெரியலன்னா அப்ப எந்திரிக்காத, போகாத, விழுந்துருவ, ஏதாவது அடிபடும், உட்காரு அப்படின்னு சொன்னா கேட்கறது இல்லை. அவன் என்ன சொல்றான், எனக்கெல்லாம் தெரியும், நான் போவேன். அப்ப சரி போ அப்படின்னு விட்டு விழுந்த பிறகுதான் தெரியுது அவனுக்கு, ஓஹோ நமக்கு சரியா கண்ணு தெரியலன்னு. அப்படிதான் அது. நியாயப்பிரமாணம் என்பது ஏன் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள்லாம் சொன்னாங்க, கர்த்தாவே நீர் என்னென்ன சொல்றீரோ அதெல்லாம் நாங்க கரெக்டா கராரா கடைபிடிப்போம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 10 கற்பனை, நான் 1000 கற்பனை கொடுத்தாலும் நாங்க அதன்படி செய்வோம். நாங்க செய்ய முடியாதுன்னு காண்பிக்கிறதுக்காக தான் 10 கற்பனை கொடுத்தாரு. அந்த 10 கற்பனையில ஒண்ணுல ஃபெயில் ஆனா கூட, யாக்கோபு 2:10 சொல்லுகிறது, ஒண்ணுல ஃபெயில் ஆனா கூட எல்லாத்திலையும் ஃபெயில் ஆனது போலதான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. யாரும் மேல பாஸ் பண்ணி 10 கற்பனையினால் நீதிமானாக வேண்டும் என்று சொல்லி கொடுக்கவில்லை. 10 கற்பனை அவன் செய்து பார்க்க வேண்டும், செய்து பார்த்து விட்டு செய்ய முடியலங்கிறதுனால கதற வேணும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்குள்ள பாவம் இருக்கிறது, பாவம் மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக தான் 10 கற்பனைய தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தார். நீதிமான் நீதிமான் சொல்றோமே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்னா யாரு? நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படவே முடியாது. பிறகு எப்படிதான் நீதிமானாக்குறது? ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து தான் நீதிமான் பிழைக்கிறான். நியாயப்பிரமாணத்தின் மீது அல்ல, தன்னுடைய கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினாலே பிழைக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, எபிரேயர் 10, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிறது எத்தனை இடத்துல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேத வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து 4 முறை இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபக்கூக் 2:4 வாசித்தோம், கலாத்தியர் 3:11 வாசித்தோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வேத வசனம் ஒரு ஒற்றுமையுடையதா இருக்கிறது. ஒரு இடத்துல ஒன்று சொன்னுச்சுன்னா அதே தான் மற்ற இடத்துலையும் சொல்லுது. ஒற்றுமை இல்லை என்கிறது தோன்றுகிறது போல இருந்தால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமா ஒற்றுமை அதுல இருக்கும். அப்ப வேத வசனம் அதே தான் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான், தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன் பிழைக்கிற வழி விசுவாசம். விசுவாச ஜீவியம் தான் நீதிமானுடைய ஜீவியம் என்று வேத வசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. பிழைப்பான் என்று சொன்னால் என்ன? நம்முடைய வேலையிலும், நம் கையின் பிரயாசங்களிலும், நம்முடைய குடும்ப வாழ்விலும், நம்முடைய சரீரத்திலும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும், எல்லா விதத்திலும் நாம் பிழைக்கிறது எப்படி? விசுவாசத்துல தான் பிழைக்க முடியும். வேலைக்கு போறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். குடும்பம் நடத்துறீங்களா? வெற்றிகரமா நடத்த வேணுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். படிக்கிறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வாழ்க்கையில எல்லா ரீதியிலையும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல தான் நீதிமான் பிழைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபக்கூக் 2:4 பார்த்தோம், கலாத்தியர் 3:11 பார்த்தோம், எபிரேயர் 10:38 பார்த்தோம். இப்பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம். இங்கே மறுபடியும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப மறுபடியும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். கொஞ்சம் கொஞ்சமா இதை நாம் வெளிப்படுத்துவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கு அர்த்தம் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரம், அங்க ஒரு க்ளூ இருக்குது. 4ஆம் வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அங்கே சோதிக்கப்படும் போது கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று பிசாசு சொல்லுகிறான் இயேசுவினிடத்தில்.
அப்ப அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப விசுவாசத்தினாலே பிழைக்கிறது என்கிறதும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைக்கிறது என்கிறதும் ஒன்றுதான். இதான் பிழைக்கிறதுக்கு வழி. ஏன் விசுவாசத்தினால் பிழைக்கிறது என்கிறதும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறது என்கிறதும் சேம் என்று சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தையினாலும், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனுக்கு பிழைப்பூட்டுகிறது, அவனை வாழ வைக்கிற வார்த்தைகள். ஏன்? அந்த வார்த்தைகள் மூலமாக தான் விசுவாசமே உண்டாகிறது. ஆகவே விசுவாசத்திலே வாழ்கிறது என்று சொல்லுகிறதற்கும் வார்த்தையிலே வாழ்வு என்று சொல்லுகிறதற்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்றுதான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ரோமர் திருப்போம். மறுபடியும் 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்துல தான் வாசித்தோம். இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று 16ஐ நான் வாசிக்கிறேன். 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப இதை முழுமையா புரிந்து கொள்ள வேணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன அர்த்தம்? சுவிசேஷம் அவனுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால்தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. இயேசு என்ன செய்திருக்கிறார்? தேவன் நமக்காக ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழி என்ன? எப்பேற்பட்ட ஒரு வழியை கல்வாரி சிலுவையின் மூலமாக, இயேசுவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதை பிரசங்கிப்பதுதான் சுவிசேஷம். அப்ப பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன்? அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவன் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்பான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஒருவன் கேட்பான் என்றால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக, ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையில பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. என்ன அடங்கி இருக்கிறது என்று ஸ்கோஃபீல்ட் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அதுல வெறும் பாவ மன்னிப்பு, மோட்சம் அல்ல, நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று விடுதலை, இன்னொன்று சுகம், இன்னொன்று பாதுகாப்பு, இன்னொன்று செழிப்பு, பிறகு அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது, பிரிசர்வேஷன், சேஃப்டி, பிரிசர்வேஷன், சவுண்ட்னஸ், தெளிந்த புத்தி. அது மட்டுமல்ல, எல்லா நன்மைகளும் இந்த சால்வேஷன் என்கிற ரட்சிப்பினாலே உண்டாகிறது. ரட்சிப்பு என்கிற வார்த்தையில அவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. அப்ப அதனாலதான் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னு சொன்னா, இந்த சுவிசேஷ வார்த்தையில நான் பிரசங்கிக்கும் போது, அதை ஒருவன் கேட்கும் போது அவன் ரட்சிக்கப்பட, அவன் விடுதலையாக்கப்பட, அவன் சுகப்பட, அவன் பாதுகாப்பாய் இருக்க, அவன் செழிப்படைய, அவன் அழிந்து போகாமல் இருக்க, அவனுக்கு தெளிந்து புத்தி உண்டாக, அவனுக்கு தேவனிடத்திலிருந்து சகல நன்மையும் உண்டாக்கக்கூடிய வல்லமை எதுல இருக்கிறது? சுவிசேஷத்திலே இருக்கிறது. ஆகவேதான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இவ்வளவும் இருக்கும்போது சுவிசேஷத்தை குறித்து நாம் ஏன் வெட்கப்படணும்? யாராவது வெட்கப்படுறீங்களா சுவிசேஷத்தை குறித்து? ரோமாபுரிக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண இருக்கிறார். பெரிய பட்டணம், பெரிய ராஜாக்கள் இருக்கிற இடம், பெரிய இராணுவம் இருக்கிற இடம், பெரிய படிப்பாளிகள் இருக்கிற இடம், பெரிய பணம் படைத்தவர்கள் இருக்கிற இடம், உலகத்திலேயே தலை சிறந்த பட்டணம், அன்றைக்கு பூமியே ஆண்டு அரசாண்டு வந்த ஒரு தலைநகரம் அது. அங்க சொல்றாரு, ஆன்சர் உங்ககிட்ட இல்ல, நான் பிரசங்கிக்கிறேன். எதுல இருக்குது? சுவிசேஷத்துல இருக்குது. அப்ப ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணாதான் அவங்களுக்கு விடுதலை, நான் பிரசங்கம் பண்ணாதான் அவங்களுக்கு ரட்சிப்பு, நான் பிரசங்கம் பண்ணாதான் அவர்களுக்கு சுகம், நான் பிரசங்கம் பண்ணாதான் அவர்களுக்கு சமாதானம், அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு தெளிந்த புத்தி எல்லாம் எப்படி உண்டாகும்? ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? சுவிசேஷத்தினால்தான் உண்டாகும். ஆகவே நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லுகிறார். இது யாருக்கெல்லாம் வேலை செய்யும்? விசுவாசிக்கிற எவருக்கும் இது வேலை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு. இதனாலதான் விசுவாசத்தை குறித்து நான் அதிகமா பேசுகிறேன். ஏனென்று சொன்னால், இது ஏதோ விசேஷமானவர்களுக்கு அல்ல. யார் விசுவாசித்தாலும் சரி, இங்க இருக்கிற சிறு பிள்ளை விசுவாசித்தாலும் சரி,
ஆண் விசுவாசித்தாலும் சரி, பெண் விசுவாசித்தாலும் சரி, நீங்க எவரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் விசுவாசியா இருந்தாலும் சரி, இல்ல 50 வருஷமா விசுவாசியா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது வேலை செய்யும். விசுவாசம் என்றால் என்ன? ஏதோ நான் மனதளவில் நம்புகிறது இல்லை. விசுவாசம் என்று சொன்னால் நான் நம்புகிறபடினாலே அதன்படி செய்கிறேன். பாருங்க, ஒருத்தன் பசியா இருக்கிறான், இன்னும் ஒரு நாள் பசியா இருந்தானா அவன் சாவான்ற நிலையில இருக்குது. அவனுக்கு முன்னால இட்லி, தோசை, பூரி எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க, சாப்பிடுப்பா உயிர் பிழைத்துக்கொள் என்று சொல்லி. அவன்கிட்ட கேட்குறீங்க, அப்பா அதை சாப்பிட்டீங்கன்னா நீ உயிர் வாழ்வியா, நம்புறியா நீ இதை? அப்படின்னா, நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், நான் இதை சாப்பிட்டால் நான் உயிர் பிழைப்பேன், சாக மாட்டேன், நான் பிழைப்பேன் என்று நம்புகிறேன்றான். ஆனால் சாப்பிடுப்பானா சாப்பிட மாட்டேங்கிறான். பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? பிழைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசம் சொன்ன என்ன? வெறும் மனதளவில் இது கிரியை செய்யும்னு விசுவாசிக்கிறது அல்ல. விசுவாசிக்கிறதுனா என்ன? ஒருவன் விசுவாசிக்கும் போது அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறான். சில சொல்றாங்க, நான் கூட இயேசுநாதரை விசுவாசிக்கிறேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாருங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. விசுவாசிக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அது மெய்யான விசுவாசம் கிடையாது. எப்பங்க கோயிலுக்கு போனீங்க? கடைசியா போன கிறிஸ்துமஸுக்கு போனாங்க. எப்ப போறீங்க? அடுத்த கிறிஸ்துமஸுக்கு போலான்னு இருக்கிறாங்க. இல்ல நடுவில் ஒருக்க ஈஸ்டருக்கு போகணும் இல்லையா, அதுக்கு முன்னால குட் ஃப்ரைடேக்கு போனாலும் போவேன். அப்ப என்ன விசுவாசிக்கிறீங்க? நீங்க இயேசுநாதரை விசுவாசிக்கிறீங்க, அவர் தெய்வம் விசுவாசி, ஆமா விசுவாசிக்கிறேன். அவர் வானத்திலிருந்து கண்ணின் வயிற்றுல வந்து பிறந்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன். அவர் உங்களுக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன். உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன். பரமேறினார் விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. அவர் ரட்சகர்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமா விசுவாசிக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், என்னைக்கு ஒரு ஆள் தீவிரமா இயேசுவை பின்பற்றி, இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடந்து அவர் சொல்லுகிறதையெல்லாம் செய்யலையோ அவன் விசுவாசிக்கிறானா இல்லையாங்கிறதுல சந்தேகம் இருக்கிறது. அது விசுவாசம் இல்லை, அது வெறும் மனதளவிலே சில காரியங்களை விசுவாசிப்பா. அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு அநேகர், ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று செய்கிறார்கள், மத சம்பிரதாயத்தின்படி செய்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். ஆனா உள்ளத்துல ஒண்ணு நடக்கிறது இல்லை. உள்ளபூர்வமா அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை, விசுவாசிக்கிறதுனால செயல்படுகிறது இல்லை. ஆகவே ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாவது கிடையாது. மெய்யான விசுவாசம்னா என்ன? உள்ளத்துல விசுவாசித்து அதை அப்படியே செய்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறபடினால்தான் என்ன பண்ணுறோம்? வேதத்தை வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறபடினால்தான் என்ன பண்ணுறோம்? வசனத்தை கேட்கிறோம். விசுவாசிக்கிறபடினால்தான் ஜெபிக்கிறோம். ஏன்னா ஜெபித்தால் பதில் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபிக்காத ஆளு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெபித்தா பதில் கிடைக்கும்ன்ற விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லை. கேட்டா கிடைக்கும்ன்ற விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லை. கேட்டா கிடைக்கும் விசுவாசிக்கிறீங்களா? ஆமான்னுவாங்க. ஆனா செய்யறாங்களா? ஜெபத்தை செய்யறது கிடையாது. அப்ப விசுவாசிக்கிறது இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது விசுவாசம் கிடையாது. ஏதோ மனதளவில் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறது விசுவாசம் கிடையாது. அப்ப விசுவாசம் எப்ப வேலை செய்கிறது? அதை செயல்படுத்தினால்தான் வேலை செய்யும். அதனால முழுமையா விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நம்ம பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டுட்டு இது சிலருக்கு வேலை செய்யும். ஒரு பிரசங்கியார சொன்னார் பாருங்க, ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு தெரிஞ்சு சொல்றாரு, ஐயா சொன்னார் இதெல்லாம், ஆனால் இது சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு செய்யாது. ஒரு சிலருக்கு இது செய்யும். அப்போ ஒரு சிலருக்கு செய்யணும், அது யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போறேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? எல்லாரையும் கூப்பிட்டு நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? சொல்றாரு பாருங்க, ஒரு சிலருக்கு வேலை செய்ய. நான் நினைக்கிறேன் அவருக்கே வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு சிலருக்கு வேலை செய்யும் சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கெல்லாம் இது வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யும். அப்ப நாம் வசனத்தை கேட்கிறோம், செழிப்பை பற்றி கேட்கிறோம், சுகத்தை பற்றி கேட்கிறோம், அதை பற்றி கேட்கிறோம், அதை பற்றி கேட்கிறோம், எல்லாத்தை பற்றி கேட்கிறோம். கேட்கும் போது அதை விசுவாசித்து அதன்படி நடப்பிக்கும் போது, அதன்படி செய்யும் போது தான் ரிசல்ட் உண்டாகிறது. நான் வெறும் கேட்டதுனால உண்டாகிறது இல்லை, கேட்டதுனால விசுவாசம் உள்ளத்திலே வருது. நான் அதை செயல்படுத்த வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். செய்யும் போது தான் விசுவாசம் எனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது.